கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூச்சைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். ஒரு இயக்குனரின் புதிய சிந்தனையும் ரசனையும் அவரின் முதல் படத்திலேயே அறிய முடியும். மலையாளத்துல பல வெற்றி படங்களை இயக்கிட்டு இருக்காரு அல்போன்ஸ் புத்திரன். அடுத்ததா தமிழ்ல சிம்புவை ஹீரோவா வச்சு இவர் ஒரு படத்தை இயக்க இருக்காரு. சிம்புவை பற்றிய கூடுதல் செய்தி என்னன்னா, கேவி ஆனந்த் இயக்கி கொண்டிருக்கும் கவன் படத்துல சிம்பு தனது அப்பா டிஆருடன் இணைந்து ஒரு குத்த பாடலை பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். மீண்டும் இயக்குனர் சுசீந்திரன், விஷ்ணு விஷால் இணைந்திருக்கும் திரைப்படம் மாவீரன் கிட்டு. டி இமான் இசையில் உருவாகி இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடந்தது. கனவு மெய்ப்பட காரணமாக இருந்த ஐயா நல்லசாமி அவர்களுக்கும், எனக்கு தகுதி தேர்வு, இந்த சினிமா உலகத்துக்கு நீ தகுதியாக என தகுதி தேர்வு நடத்திய சுபா வெங்கட் அவர்களுக்கும், முதலில் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்கம் ஊக்கம் கொடுத்த அம்மா கிரியேஷன்ஸ் ஐயா சிவா அவர்களுக்கும், ஊழியர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிறைய பேர் உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸ்ரீதிவியால் ஒரு 10 கிலோமீட்டர் ரன்னிங்கே போயிருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் ரன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா சாதாரணமாக வந்தோம் நடித்தோம் நின்னோன்னு போக முடியாது. இந்த படத்தில் நிறைய விக்கு மாட்டணும், நிறைய ரன்னிங் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க, ஆத்மாத்மா ஒர்க் பண்ணாங்க. சுசீந்திரன் சாரோட எவ்வளோ படம் வேலை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு கதை சொல்லாமல் கூட நான் பண்ணுவேன் சார். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர். அண்ட் யூ ஆர் தி பெஸ்டஸ்ட் டைரக்டர் ஐ ஹவ் மெட் அண்ட் பெஸ்ட் ஹியூமன் பீயிங். விஷ்ணு, செகண்ட் ஃபிலிம் வித் யூ. ஜென்னி, ஜீவா மாதிரியே இந்த படத்துலையும் கோமதி கிட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த திரைப்படம் நாங்கள் எங்களுடைய காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ண பாடல்களில் ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்கும் இந்த திரைப்படம். ஒரு சில படங்கள்லாம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஒரு திரைப்படமாக நான் மாவீரன் கிட்ட பார்க்குறேன். வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, இப்போ மாவீரன் கிட்டு, 3 படமும் என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ். கடைசி வரைக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சுசீந்திரன் சார், ரொம்ப நன்றி சார் இந்த கதை என்கிட்ட சொன்னதுக்கு. கேட்ட உடனே நான் சொன்னேன் சார் 100% உடனே போயிடலாம் சார் அப்படின்ட்டு. ஏன்னா சார் உடனே டேட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை சார், எல்லாம் தள்ளி போட்டால் நான் வரேன் சார் அப்படின்னேன். அவ்வளோ பிடிச்ச ஒரு டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த படத்தோட அவுட்புட் பார்த்துட்டேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்கிறது. உண்மையிலே நேற்று ஒரு மாதத்துக்கு முன்னால் இந்த மாவீரன் கிட்டு கதை பேசுன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அது படமாகவும் போட்டு இப்போ காமிச்சிட்டாரு. எல்லாருமே படம் பார்த்தோம். உண்மையிலே ஒரு நேர்மையான படம், ரொம்ப நல்ல ஒரு படம், ஒரு சொல்ல வேண்டிய படம். இப்போ உள்ள தருணத்தில் பேச வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். அவ்வளவு விஷயங்களை அதுவும் பீரியடுக்குள்ளே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. இந்த மாவீரன் கிட்டு என்ற பெயர் வைத்ததும் இந்த படத்தின் கதையை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தேன். எனக்கு அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த படம் முடிஞ்சிருச்சு, அவர் ரிலீஸ் ஆக போகுது. அவர் அந்த கதையை சொன்னார். சொன்னதும் உண்மையில் நான் பொறாமைப்பட்டேன். அடடா, இப்படி ஒரு கதை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் பொறாமைப்பட்டேன். இப்பயே எழுதி தர்றேன், இந்த படம் சுசீந்திரன் எடுத்த படங்களிலே மிகச்சிறந்த படம். I really like the trailer and the songs of Mahavir Kitta. And I'm working with Vishnu on his next film. He's a really fantastic person. I love Susindran sir's work and I wish the entire team all the very best. பொது பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிற அரசு பொது உடைமை இங்கே என்னவா இருக்குது, யாரோட சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி. இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கடமையை நேசிக்கிற ஒரு காதலனாக விஷ்ணு இருக்கார். அவனை நேசிக்கிறதையே கடமையாக இருக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க. இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறது, நாட்டுப்பற்று நிறைந்த ஒரு படத்தில் காதல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துலேயும் ஒரு கருப்பு சட்டை போட்ட பாரதியாக பார்த்திபன் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சி மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பேரின்பத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு 17-18 ஆண்டுகளுக்கு கண்டிருந்த கனவுகளை எல்லாம் ஒரு முழு திரையாக ஒரு திரையில் விரிந்து இது பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து ஒரு இன்டென்ஸான சுசியண்ணாவோட ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே இந்த படம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு பெருமையான படமாக இருக்கும். கர்வத்தோடு சொல்லிக்கலாம், நான் மாவீரன் கிட்ட நடிச்சிருக்கேன் அப்படின்னு. நான் கயல் பெரேரா பேசுகிறேன். மாவீரன் கிட்டு எவ்வளோ ஒரு பாசிட்டிவான டைட்டில். மாவீரன் கிட்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் சுசீந்திர சார் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்றோம், நேராக உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டாரு, நீங்கள் தான் ஹீரோயின் அப்பா அப்படின்னாரு. அதே மாதிரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்க நான் சுசீந்திர சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் போய் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்வது ரசிகர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது. அதே கண்கள் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். சி.வி. குமார் தயாரிப்பில் கலையரசன், ஜனனி ஐயர், ஷிவிதா, பாலசரவணன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு ரோஹின் வெங்கடேஷன். நான் வந்து அதே கண்கள் படத்தோட இயக்குனர். இது என்னோட முதல் படம். இந்த படத்தில் வந்து கலையரசன், ஜனனி, சிவதா இவங்க 3 பேரும் வந்து நடிக்கிறாங்க. பாலசரவணன் வந்து ஒரு பாடனர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. கலை வந்து ஒரு பிளைண்ட் ஷெஃபாக ப்ளே பண்ணுறாரு. ஜனனி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வராங்க. சிவதா வந்து ஒரு சேல்ஸ் கேர்லாக வந்து நடிச்சிருக்காங்க. பாலசரன் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வராரு. அவங்களோட சிவதா பேசுகிறேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டரோட பேர் வந்து தீபா. தீபா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வேலை பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கலை ப்ளே பண்ணுறது வந்து ஒரு ஷெஃபோட கேரக்டர், ஒரு பிளைண்ட் ஷெஃபோட கேரக்டர். ஸோ 2 பேருமே மீட் பண்ணி கலையோட லைஃப்பில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் எப்படி இவங்கக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் மாற்றுது, எப்படி அது ட்ராவல் ஆகுது, அதான் படத்தோட எனக்கு இருக்கிற என்னோட ரோல்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஹீரோ கலையரசன், அண்ட் 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில், சிவதா அண்ட் மைசெல்ஃப். எங்களை தவிர பாலசரவணன், அப்புறம் சஞ்சய், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. நான் கலையரசன் பேசுகிறேன். அதே கண்கள் படம் வந்து ரோஹின் வெங்கடேஷ்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவர்தன் சாரோட அசிஸ்டண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம சி.வி. குமார் சார் ப்ரொடக்ஷனில். இதில் நான், சிவதா, பாலசரவணன், ஜனனி ஐயர், அப்புறம் நிறைய புதுமுகங்கள்லாம் நடிச்சிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ரொமான்டிக் த்ரில்லர். கௌதம் கார்த்திக் இப்போ நிக்கி கல்ராணியோட இணைந்து ஹர ஹர மகாதேவிகி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு சந்தோஷ் பீட்டர் ஜெயக்குமார். விஷால், தமன்னா நடிக்க 2 காமெடி நடிகர்களான வடிவேலு, சூரி இருவரும் இணைந்து நடிக்க சுராஜ் இயக்கி இருக்கும் திரைப்படம் கத்தி சண்டை. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு நந்தகோபால். இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. வெறும் காமெடி மட்டும்தான் இருக்கணும். சரி, எல்லாரும் கேட்டால் பரவாயில்லன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துருச்சு. கதை பண்ணியே ஆகணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படம் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தேன், சரி காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ், காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் வடிவேலு வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசித்து நான் வடிவேலு வந்து ஒரு லெஜண்ட். அவர் வாயிற சினிமாவில் நம்ம வாயிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்துடைய கதையை கேட்கும்போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான். அதில் ஒரு டாக்டர், சைக்காட்ரி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேனே நான் அப்படின்னா. டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு, ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அப்புறம் விசால்கிட்ட கேட்டேன் நான். அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றீங்க. உண்மையிலே நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறையா இந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணியே கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அப்படி கேட்ட கதைகள் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை. ப்ளஸ் வடிவேல் அண்ணன் திருப்பி வந்ததுக்கு சூப்பர்னா. ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கே போனாலும், மலேசியா ஷூட்டிங் போனாலும், எப்போ வடிவேலு சாரோட பண்ண போகிறீங்க, எப்போ காம்பினேஷன் பண்ண போகிறீங்க, கார்த்தி இன்னும் நடிக்கவே இல்லையா வடிவேலு சாரோட, இதே டாபிக் தான் ஓடும்.
அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குங்கண்ணா, அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் உங்களை. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பிடித்த அந்த லெஜெண்ட் வடிவேல் அண்ணன். வடிவேல் அண்ணன் இந்த படத்தில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு போகலாம். இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் போகலாம். ஆனால் வடிவேல் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக். அவரோட கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன். இந்த கதை கேட்டோன்னே சார் வடிவேல் அண்ணன் பண்ணார்னா நான் இந்த படம் பண்ணுறேன். இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சுராஜ் அண்ணன் என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு சிறப்பு அம்சமாக வருங்கிறது இந்த கதை கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். விஷால் சார் வந்து சுராஜ் சார்கிட்ட கதை சேர்க்க அனுப்பி வச்சார். நான் போய் கதை கேட்டேன். ஒரு கதையாக மிக சிறப்பாக இருந்துச்சுங்கிறத தாண்டி இதுக்கு பொருத்தமான கதை சொல்லும்போதே ஒரு ஆப்டான ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் இதெல்லாம் சரியாக அமைஞ்சதுனால இந்த படம் அப்பயே ஒரு 60% வெற்றி படமாக இருக்குங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நந்தகோபால் சார் அவருடைய டிக்ஷனரியில் நோ நெவர் அப்படின்ற வார்த்தையே இருக்காது, எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதனால தான் நீங்கள் பார்த்த குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷனால தான். இப்போது விஷாலோட சேர்ந்து அண்ணன் வடிவேல் முதல்ல அவர் ஒரே ஒரு வரிக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. படத்தில் அத்தனை பேரும் வந்து அவர் வந்து கமிங் பேக்னாலே வந்து எல்லோரும் கைதட்டுறானுங்க. அந்தளவுக்கு அவர் ஒரு கதாநாயகனா வந்து விஷாலோட சேர்ந்து கலக்கிறாரு. சரண்ராஜ் ஹீரோக்கு இணையாகவும் ஹீரோவாகவும் பல படங்களில் பல மொழிகளில் நடிச்சிட்டு வராரு. இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் அனுபவம் பெற்றவர். சரண்ராஜ் தன் மகன் தேஜ்ராஜை தமிழ் படத்தில் ஹீரோவா அறிமுகப்படுத்த இருக்காரு. சிங்கள கரை தாயை இந்த படத்தின் பாடல் அறிமுக விழாவை பார்க்கலாம். இந்த படத்தை இயக்கி தயாரிச்சிருக்காரு செல்வம். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாசப்பிணைவுகளை என்னுடைய கேபிஎஸ் அறக்கட்டளை மூலமா பதிவு விரும்புகிறேன். இந்த படம் பல முன்னணி நட்சத்திரங்கள் வாசி விக்ரம், நல்லை சிவா இவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஐ எம் ஸ்ரீதேவி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி சிந்தலை கரைத்தாயே. இதில் நான் அம்மன் ரோல் நான் பண்ணியிருக்கேன். இதில் அம்மனாக நான் வந்திருக்கேன். ஸோ இதில் அம்மனா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சூஸ் பண்ணி சார் எனக்கு கொடுத்ததுனால டைரக்டர் சாருக்கு பிக் தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர் வெற்றிகளையும் வித்தியாசமான படங்களையும் தயாரித்து ஹீரோவாக நடித்து வருபவர் விஜய் ஆண்டனி. இந்த டீசர் ஆல்ரெடி தியேட்ரிக்கலில் தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ். சென்டிமெண்ட்டில் தேர்ஸ்டே ஏன்னா ஒரு சாய்பாபா டிவோட்டி. கண்டிப்பாக எங்களுக்கு இருமுகனுக்கும் தேவிக்கும் அடுத்து ஒரு சூப்பர் ஹிட் கண்டிப்பாக அமையும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நாள் வந்து விஜயானி சாரை வந்து கதை சொன்னேன். சொன்ன உடனே விஜயானி சார் வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போலேருந்து விஜயானி சார் சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த படம் வந்து சார் நம்ம படம் பெரிய படம் சார், நம்ம படம் பெரிய படம் சார் அப்படின்ட்டு. இப்போ தான் தெரியுது உண்மையிலே சைத்தான் ரொம்ப பெரிய படம் சார். பிரதீப், கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதீப். உங்கள் அம்மா வந்திருக்காங்களா பிரதீப்? ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பையனை பெற்றெடுத்திருக்கீங்கம்மா. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கிட்டத்தட்ட 2 வருஷம் நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க இந்த தருணத்துக்காக பிரதீப். ரொம்ப சந்தோஷம். நிறைய நான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேன், நிறைய பேச மாட்டேன். பட் ஸ்டில் என் மேலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறீங்க எல்லாருமே. உங்கள் நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். சைத்தான் இதை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபாத்திமா மேடம் இந்தியா பாகிஸ்தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாத்திமா மேடம் ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி பிரதீப்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு கதை சொன்னார். த்ரில்லர் தான். ஒரு கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது சார். பயமாக இருந்தது. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதை கேட்கும்போது அடிக்கடிக்கு கதவை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. யாராவது டீ கொண்டு வர மாட்டாங்களா, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமான்னு. அந்த அளவுக்கு கண்ணை உருட்டி பயங்கரமாக கதை சொல்லியிருக்காரு பிரதீப். ஸோ அதோட ஃபீலை வந்து இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தேன். நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். இந்த சைத்தான் பட யூனிட் போயிருக்கேன், லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் எனக்கு பிரமிப்பாக இருக்கும். என்னடா இது செட்டு இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க, இப்படியெல்லாம் செட்டு போட முடியுமா அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். இப்போ இந்த 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தோன்னா அந்த பிரமிப்பு
அப்படியே இதில் பிரதிபலிக்குது. ஃபாத்திமா மேம், சார், இவங்களுடைய ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா என்னை போன்ற சக உதவி இயக்குனர்கள் ஒவ்வொருத்தவங்களா தேடி பிடிச்சி இயக்குனர்கள் ஆக்கிக்கிட்டு வர்றது லிஸ்ட்டில் மிஸ்டர் பிரதீப் அடுத்தது. கதையை செலக்ட் பண்ணுறது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னான்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ப்ராஜெக்டில் யார் நடித்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். நானும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கேன். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு படமாக இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருந்துச்சு. இளம் இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆழமாக யோசித்து மிக வித்தியாசமான ஒரு கதையை தயார் பண்ணியிருக்காரு. அதே தன்னுடைய மிக சிறந்த தெளிவான அணுகுமுறையில் விஜய் ஆண்டனி சார் வந்து இன்னும் மெருகேற்றியிருக்காரு. அவருடைய கேரியரில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. மருந்ததி நாயர், சைத்தான் மூவி ஹீரோயின். சைத்தானில் வந்து விஜய் ஆண்டனி சாரோட வைஃப் கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். படத்தோட கேமரா பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ கிரேட் டே. வி பீன் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். ஸோ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் அபவுட் அ இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணா, நான் வந்து சைத்தான் படத்துக்கு டயலாக் கோரைட் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட் பிரதீப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு வழக்கமாக விஜய் ஆண்டனி சார் பண்ணுற ஜானர் படங்கள்லேருந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு புது லான்ச் பேடை வந்து இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கையில் இருக்கோம். ஸோ விஜய் ஆண்டனி வந்து ஒரு சைத்தான் அப்படின்னு போட்டிருந்தார். அது வந்து உண்மையிலேயே அவர் ஒரு சைத்தான் தான். அது வந்து எனக்கு வந்து 2009 என்னை பொறுத்தவரைக்கும், ஏன்னா ஒரு பேய் மாதிரி உழைப்பார், அதுக்காக அப்படி சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்து உழைப்பில் வந்து ஒரு அக்கறையும் கவனமும் ஒரு பயமும் அவர்கிட்ட இருக்கும். அதுதான் இந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் கொடுத்த வெற்றி திரைப்படம். தனுஷ் வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 திரைப்படத்துல மீண்டும் ஹீரோவா நடிக்கிறாரு. கூடவே கதை வசனமும் எழுதுறாரு. இந்த படத்தை இயக்குறாங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த். இன்றைக்கும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.